ஹலோ எவ்ரிவன், நான் கவி. ரஷ்யாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமே ஏதாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகையில் ஏதாவது ஒரு புது ரூல்ஸ் அமலுக்கு வந்துடும். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மார்ச் 5th ரஷ்யாவில் இருக்க இல்லீகல் இமிகிரண்ட்ஸ், அதாவது இங்கே விசா முடிஞ்சிருக்கும், இல்லை சில பேர் இல்லீகலாக வந்திருப்பாங்க, விசாவே இல்லாமல் ரொம்ப நாள் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க நிறைய பேரை மார்ச் 5th அப்புறம் அஃபிஷியலாக வீடு புகுந்து, அதாவது அதில் அதுமே கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வீடு புகுந்து யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு அவங்க கண்டுபிடிக்கிற இடத்துல வீடு புகுந்து அவங்கள போய் தூக்கிட்டு போய் டிபோர்டேஷன் பண்ணுற அளவுக்கு அத்தாரிட்டிஸ்க்கு நியூ ரூல்ஸ் லைக் அமலுக்கு வந்தாச்சு. அது அப்ரூவல் பண்ணிட்டாங்க, அவங்களோட பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் பண்ணி இந்த ஜனவரி 1st ஸ்டார்டிங் டு மார்ச் 5th யார் யார் இல்லீகலாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அஃபிஷியல் நாட்டை விட்டு நீங்கள் வெளில போயிடுங்க, நான் அதுக்கு எக்ஸிட் விசா மாதிரி கொடுக்குறேன், பட் அதுக்கப்புறம் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் வீடு புகுந்து எல்லாரையுமே டீடைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கையில் இதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து இங்கே வர்றவங்க லைக் நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் விசாலெலாம் நான் வேலை தேடுறேன் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் விசா போட்டு கூப்பிட்டு ஒரு 3 மாதம் அதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறையா கூத்தெல்லாம் இருக்குது. 3 மாதம் கொண்டாந்து விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ அவங்களாம் நிறைய பேர் என்னென்னா 3 மாதம் முடிஞ்சும் வேறு வழி இல்லாமல் இங்கே இருந்து சம்பாரிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நினச்சி வராதிங்க. வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒன்று இமிக்ரேஷனில் டிபோர்ட் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் வந்த ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், கட்டின ஏஜென்சி ஃபீஸும் வேஸ்ட்டாக போயிடும். அவங்க பணத்தை சம்பாரிச்சுட்டு அவங்க சேஃபாக இருந்துருவாங்க, நீங்கள் தான் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாலும் நீங்கள் 3 மாதத்துக்கு மேலே இல்லீகலாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு உங்களை வெளில தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைரெக்டாக பிடிச்சி ஒன்ஸ் டிபோர்டேஷன் பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யாக்குள்ளே ஒரு 3 to 5 வருஷத்துக்குள்ளே வர முடியாது. அண்ட் உங்கள் பாஸ்போர்ட்டில் டிபோர்டேஷன் ஸ்டாம்ப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ரஷ்யான்னு மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த நாட்டுக்கு போகிறதுக்குமே உங்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் எங்கே போனாலும் விசா அப்ளை பண்ணாலும் இமிகிரேஷன் கவுன்சிலர் ஜெனரல் கூப்பிட்டு உங்களை என்கொயரி பண்ணி ஏன் டிபோர்ட் ஆனீங்க எல்லா கதையும் கேட்டு அதுக்கப்புறம் தான் அப்ரூவலே பண்ணுவாங்க. சில இடத்துல அதனால உங்களுக்கு விசா ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதுக்கப்புறம் ரஷ்யாக்குள்ளே வர்றப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் தென் இந்த ஒரு சூப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம நாட்டிலே வரணும்னு ஆசைப்பட்டீங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் தென் இது யாராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see bye from Avi.